இதுக்கு மெயினாக பார்க்க வேண்டியது நம்ம என்னென்னா, கண்டிப்பாக வந்து பண வரவை தடுக்கிற ஸ்தானம் எதுன்னு கேட்டிங்கன்னா ஈசான்ய மூலை தான். அந்த ஈசான்ய மூலையில் யாரெல்லாம் பாருங்களேன், நாங்கள் ஒரு இது வரைக்கும் எங்களுடைய 25 வருட காலத்தில் ஒரு 2000 வீடுக்கு மேலே போய் பார்த்துருக்குறோம். அதில் அதிகபட்சமான வீடு ஒரு 200 250 வீட்டில் தான் இந்த ஈசான்ய மூலையில் தப்பு பண்ணி வச்சுருக்காங்க. தப்பு என்ன பண்ணி வச்சுருக்காங்கன்னா, அங்கே சமையலறை வச்சுருவாங்க, இல்லாட்டி மாடிப்படி வச்சுருவாங்க, இல்லாட்டி செப்டிக் டேங்க் போட்டுருவாங்க, இல்லாட்டி ஒரு ரூபா மறைச்சு அதை வந்து அடைச்ச மறை, அதாவது அந்த அந்த ஈசான்ய மூலை எப்பவுமே திறந்த மூலையாக இருக்கணும், அதை அடைத்த ரூம்பாக பண்ணி வச்சுருவாங்க. இந்த மாதிரியெல்லாம் தப்பு பண்ணும்போது பண வரவு நன்றாக வராது. அதாவது அந்த பணவரவு நன்றாக வராது. அதாவது பணவரவு நல்லா வரணும்னா இந்த மூலையை நம்ம கரெக்டாக வச்சுருக்கணும். எந்த மூலையை? ஈசான்ய மூலையை. எப்படின்னா, அதாவது வாசல் பக்கம் அங்கே வைக்கிற மாதிரி அந்த இடத்துல உச்சவாசலும் வரும். கிழக்கு வச்சாலும் உச்சவாசல் வரும், வடக்கு வச்சாலும் உச்சவாசல் வரும். அப்போ அங்கே வடக்கு பார்த்து ஒரு ஜன்னலும் கிழக்கு பார்த்து ஒரு ஜன்னலும் வச்சா அந்த வீட்டில் மிக அபரிவிதமான பணவரவை காணலாம். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.